பாமகவில் மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே மனக்கசப்பு நீடித்து வருகிறது. இதனிடையே கட்சியிலிருந்து பிரிந்த பிறகு 15 ஆண்டுகள் கழித்து மருத்துவர் ராமதாஸை நேற்று சந்தித்து பேசினார் தவாகவின் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் திருமால் வளவன். நேற்றைய சந்திப்புக்கு பிறகு சில முக்கிய விடயங்களை கூறிய அவர், நான் வந்து சென்றால் அன்புமணியும் வருவார், ஐயாவிடம் பேசுவார் என்று கூறிவிட்டு சென்ற நிலையில் அதன்படியே அன்புமணியும் இன்று தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று ராமதாஸை சந்தித்திருக்கிறார். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல திருமால் வளவனை தொடர்ந்து அன்புமணியின் சந்திப்பு கவனம் ஈர்த்திருக்கிறது. இந்த நேரத்தில் தைலாபுரம் தோட்டத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். பாமக நிறுவனர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக கடந்த ஏப்ரலில் அன்புமணியை பாமக தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்துவிட்டு செயல் தலைவர் பதவியில் நியமித்து அறிவித்தார் மருத்துவர் ராமதாஸ். இருவருக்கும் சிறு மனக்கசப்புதான் என்று நினைக்கையில் சில தினங்களுக்கு முன்னதாக தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ராமதாஸ் ஒரு பக்கம் ஆலோசனை கூட்டம் நடத்த, அன்புமணியும் தனியாக தனது ஆதரவாளர்களோடு ஆலோசனை நடத்தி வருகிறார். இதனால் பாமக முக்கிய நிர்வாகிகள் உட்பட தொண்டர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்த நிலையில்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவரும் வேல்முருகனின் சகோதரருமான திருமால் வளவன் நேற்றைய தினம் ராமதாஸை சந்தித்து பேசினார். 2011ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை பாமகவில் முக்கிய முகமாக இருந்த திருமால் வளவன் அவரது சகோதரன் வேல்முருகன் பாமகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது அவரும் கட்சியிலிருந்து வெளியேறினார். இப்போது வேல்முருகனின் தவாகவில் பயணித்து வரும் இவர் 15 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்றைய தினம் ராமதாஸை சந்தித்து பேசினார். ராமதாஸ் அன்புமணி இடையே மனக்கசப்பு நீடித்து வரும் நிலையில் ராமதாஸ் உடனான திருமால் வளவனின் சந்திப்பு கவனம் ஈர்த்தது. அதோடு சந்திப்பு முடிந்து கிளம்புகையில், ராமதாஸை நான் சந்திக்க வந்தாலே அன்புமணி தைலாபுரத்திற்கு வந்து விடுவார், அவர் வர வேண்டும் என்பதாலும் ராமதாஸை சந்திக்க வந்தேன் என்று சூசகம் தெரிவித்து சென்றார். நான் வருகை தந்த உடனே எங்கள் சின்னையா எப்படியாவது இந்த தைலாபுரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வருகை தந்திருக்கின்றேன். ஏன் என்று கேட்டால், எங்கள் சின்னையா அவர் என்னுடைய வருகையை விரும்ப மாட்டார். நாளையோ நாளை மறுநாளோ அவர் தைலாபுரத்தின் தோட்டத்திற்கு எங்கள் ஐயாவின் காலடியில் வந்து அவர் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வருகை. அதன்படியே தனது இளைய மகள் சஞ்சுத்ராவை அழைத்துக் கொண்டு இன்று தைலாபுரம் சென்ற அன்புமணி தந்தை ராமதாஸை சந்தித்து பேசினார். சுமார் 45 நிமிடங்கள் வரை நீண்ட இந்த சந்திப்பில் தலைவர் பதவியை மீண்டும் வழங்க வேண்டுமென வலியுறுத்தியதாக தகவல் வெளியானது. தொடர்ந்து சந்திப்புக்கு பிறகு வெளியே வந்த அன்புமணியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது கார் கண்ணாடியை கூட இறக்காமல் கையெடுத்து கும்பிட்டபடி இறுகிய முகத்தோடு சென்று விட்டார். தந்தை மகன் பிரிந்திருக்கும் இந்த நேரத்தில் நேரெதிர் துருவத்தில் நின்ற வேல்முருகன் தரப்பு இப்போது ராமதாசுடன் நெருக்கம் காட்டி வருகிறது. தைலாபுரத்தை சுற்றி சூழலும் மனக்கசப்பு விவகாரம் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்பதே பாமக தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.